என்னையே அடிக்கா நீ? உன்னைய இப்ப என்ன பண்ணி பாரு. அண்ணி சாரி அண்ணி. ஏய் வாய மூடு. என்னையே அடிக்கா நீ? எவ்வளவு தைரியம் உனக்கு என்னையவே கை நீட்டி அடிக்கேக்கு? நான் பூனி ஊதுனா நீ 9 ஊர் தாண்டி போய் விழுவ. நீ என்னைய கை நீட்டி அடிக்காமல்க. என்னை அடிச்ச கைய உடைச்சு அடுப்புக்குள்ள வைக்க போறேன் பாரு. எதுக்கு அடிச்ச? உன்னையில என் வீட்டுக்கு விருந்து கூட்ட மத்தியா இங்க தங்க வச்ச மத்தியா பாட்டி அப்பவே சொன்னாவே. இங்க தங்க வைக்காத நீ. தங்க வச்சால கேட்காம நீ தான் சொல்லணும். விடியட்ட உனக்கு அதுக்கு மாதிரி தான் இருக்கு. ஐயோ அண்ணி தப்பா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இப்ப எதுக்கு வந்து நீ எழுப்புனாங்க? தூக்கத்துல எழுப்புன உடனே கோவத்துல பிடிச்சு அடிச்சிட்டேன். எதுக்கு இப்ப வந்து எழுப்புனாங்க? அண்ணி என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்களே நான் அடிச்சிட்டேன். போச்சு மொத்த வீட்டுக்கு எனக்கு இருக்க பிரச்சனை தெரிய போகுது. இதுக்கு மேல என்னால இந்த வீட்லயே இருக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவ எதுக்கு காலங்காத்தால போன் அடிக்கா? என்னவா இருக்கும்? அவ ஆட்டக்காரி எதுவும் வாழ்க்கைக்கு விழுந்துட்டாளா? இல்ல இந்த வீட்டுல ஒரு பெரிய மனுஷி கிடைக்காது மண்டைய கிண்டைய போட்டுட்டா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் மவனுக்கு தானே போன் அடிச்சு வா வான்னு கூப்பிடுவா. இப்ப எதுக்கு பையனை எடுத்து காலையில எனக்கு போன் போடியா? இவளை மட்டும் புரிஞ்சுக்கிடவே முடிய மாட்டேங்கி. என்னன்னு கேப்போம். எம்மாடி மார்மாவளே, என்னம்மா காலையிலே போன் போட்டிருக்கா? நானே போடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நீயே போட்டுட்டியே. என்னம்மா இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நலன் விசாரிப்புலாம் இருக்கட்டும். என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க சொன்னா என்ன பொண்ணு பாத்திய? அவள என்ன பொண்ணு? பிள்ளையாவ பெரியவள மதிக்க தெரியல. ஏமா என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நீங்க என் தம்பிக்கு ஒரு பொண்ணு பாத்தியல, அந்த பொண்ணு என்ன கை நீட்டி அடிச்சிட்டா. என்னது ரூபி அடிச்சிட்டாளா? சாரோஜா அந்த பிள்ளைய சித்தி மகனுக்கு தான கட்டி வச்சியே. பேரவே எப்படி ஒண்ணையும் வந்து அடிச்சா? அவள விருந்துக்கு கூப்பிட்டுருந்தான். விருந்துக்கு வந்தவள ஒரு நாள் தங்குன்னு சொன்னா. தங்கினவ என் ரூம்ல போய் படுத்துட்டா. நான் போய் எழுப்பி இங்க படுத்துக்கல என் தம்பி படுத்துக்க ரூம்ல படுக்க சொல்லான்னு போனேன். போய் எழுப்புனா என்னை பிடிச்சி அடிக்க. ஒரு நல்ல பொண்ணு குடும்ப பொண்ணு செய்யற காரியமா இது? இவ என்ன பொண்ணு பாத்தியா நீங்க? இவ்வளவு வீட்டுல எப்படி வளர்த்தாவ? நல்ல பொண்ணை பார்த்து என் தம்பி தலையில கட்டி வச்சிட்டியே. என் தம்பி சேகர் மட்டும் கட்டியிருந்தானே இன்னைக்கே டைவர்ஸ் பண்ணி நிற்பேன். கொண்டே அறுத்துட்டு கடல்ல கொண்டு தள்ளியிருப்பேன். எங்க சித்தி வீட்டு மருமகளே தான் 4 அடியோட விட்டுருக்கேன் அவளை. என்னது அந்த பிள்ளைய அடிச்சியா? வேற அடிக்காம கொஞ்சம் அப்படியா? என்னையவே கை நீட்டி அடிச்சிட்டா. அவளை அடிக்காம இருக்க முடியுமா? முதல்ல நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அவிய அப்பாவையும் அம்மையும் கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வரணும். என்ன பிள்ளை பெத்து வளர்த்து இங்க கட்டி கொடுத்தாவன்னு கேட்கணும். என்னமோ ஊர்ல உலகத்துல இல்லாத பிள்ளை நல்ல பிள்ளை தங்கமான பிள்ளைன்னு சொன்னிய. இப்போதானே தெரியுது அவ யார் நீ? ஒரு அண்ணின்னு கூட பார்க்காம என்னை பிடிச்சி அடிக்கா. நான் ஒரு ஓனர். என்னை இது வரைக்கும் நீ கூட கை நீட்டி யாரும் பேசவே கிடையாது. இப்படிப்பட்ட என்னையவே கை நீட்டி அடிச்சானா அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அவளெல்லாம் சும்மா விட முடியாது, கேட்டே ஆகணும். அவ அம்மையும் அப்பாவையும் கூட்டிட்டு என் வீட்டுக்கு வாங்க, நிறைய பேச வேண்டி இருக்கு. எம்மாடி மார்மாவளே, அது வந்துமா? வந்து போயிட்டு எந்த விளக்கமும் போன்ல எனக்கு தேவை கிடையாது. நேர்ல வாங்க, கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. நான் போன வைக்கேன். அவ என்ன தைரியம் தான் நீ அடிச்சிருப்பா. அவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஐயோ இப்ப என்ன செய்ய? இது என்ன இப்படி சொல்லியா? அவளுக்கு இருக்க பிரச்சனை தெரிஞ்சு போச்சுன்னா மீதி 50,000 வாங்க முடியாதே. உடனே ஆனந்திக்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுவோம். சரோஜா என்னாச்சுமா? ஏமா ராத்திரி அந்த ரூபி நீ கை நீட்டி அடிச்சிட்டாமா? ஐயோ என்னமா சொல்லியா? என்னத்த சொல்ல, வெளியே சொன்னா வெக்க கேடு. அவ என் ரூம்ல போய் தூங்கிட்டு இருந்தாமா. எழுப்பி தம்பி படுத்துக்க ரூம்க்கு அனுப்பி விடலான்னு பார்த்தேன். ரூபின்னு மேல கையை தான் வச்சேன். அதுக்குள்ள நீ அடிச்சிட்டாமாவா? ஏமா அப்படி பண்ணா? நல்ல பிள்ளையாச்சே. நல்ல பிள்ளை. நானும் இத்தனை நாளா நல்ல பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது சரியான கேடு கட்ட பிள்ளை நீ. நல்ல வேளை தம்பி சேகர கல்யாணம் பண்ணாம அங்க போனா. ஐயா சேகர், நம்ம வீட்டுக்கு வந்திருந்தால ரூபி, அந்த பிள்ளை உங்க அக்காவை அடிச்சிட்டாலாம்ப்பா. ஆமாப்பா, இப்பதான் உங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா. ஆமா தம்பி சேகரி, ராத்திரி எழுப்பி ஜோசப் ரூமுக்கு அனுப்பி விடலான்னு போனேன். அதுக்குள்ள என்னை பிடிச்சி அடிச்சுட்டா. நல்ல வேளை நீ அவளை கல்யாணம் பண்ணாம இருந்தா. இப்படியே காத்துக்கிட்டு இருக்கேன் நீ.
இப்போ என்னம்மா செய்யறது? அந்த பிள்ளை என் தங்கச்சி வீட்டுக்கு மருமகளா போயிருக்கா. ஜோசப்போ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தானே. என் தங்கச்சி பிள்ளை வேற என் பிள்ளை வேறன்னு நான் பார்க்க மாட்டேம்மா. அந்த பையலை கட்டிட்டு என் தங்கச்சி வீட்டுக்குள்ள அந்த பிள்ளை மருமகளா வந்திருக்கா. இப்படி இருந்தா என் தங்கச்சி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவா? அதுக்கு தான் எல்லாருக்கும் போன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இவளை பத்தி சொல்லி ஆகணும். சரோஜா சொல்லி என்னம்மா பண்ண போறா? வேற என்ன டைவர்ஸ் தான். ஐயோ என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையா சொல்லிட்டு இருக்கா? வேற இந்த மாதிரி திமிரு பிடிச்சது நம்ம வீட்டுக்குள்ள ஆகாது. இப்பவே என்ன கை நீட்டி அடிச்சிருக்கானா நாளைக்கு சித்தி அடிப்பா பாட்டி அடிப்பா ஏன் புருஷனை கூட அடிப்பா. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. இன்னைக்கே அவன் அப்பா அம்மா கூட அடிச்சு துரத்தி விட்டுறானு. சரோஜா இத்தனை நாள் அந்த பிள்ளை இப்படி கிடையாதும்மா. நல்ல பிள்ளையா தானே இருந்தா. நானும் நல்ல பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் வேசமா தான் இருந்திருக்கு. என்னை அடிக்கணும் நீ எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தான்னு தெரியல. இதுக்கு மேல அந்த வீட்டுல அவன் இருக்க கூடாதுமா. சித்திக்கு பாட்டிக்கு எல்லாருக்கும் போன் போட்டு கூப்பிட்டாச்சு. என் மாமியாருக்கு போன போட்டு அவ அப்பா அம்மா கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் இப்ப வந்துருவாவ. அதுக்கு பிறகுதான் அவளுக்கு இருக்கு. சரோஜா நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காமா. இந்த நேரத்துல நம்ம இப்படி சொன்னா நல்லாவே இருக்காது. இதுவே என் தங்கச்சி வீட்டுல வச்சு இந்த மாதிரி செஞ்சு என் தங்கச்சி ஏதாவது சொன்னாலும் பரவாயில்லம்மா. இத்தனை நாளா என் தங்கச்சி வீட்டுல இருந்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் என் தங்கச்சி சொல்லவே இல்லையே. நல்ல பிள்ளைந்தாம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாவும் சித்தி. இப்போ நம்ம இந்த மாதிரி சொன்னா வீணா பழி போடியன்னு நினைச்சுக்கிட கூடாதுல்ல. அப்போ நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லையோ? சீச்சி அப்படிலாம் இல்லம்மா. நீ சொல்லி நான் நம்பாம இருப்பேனா? இனி அடிச்சு விட்டாமா எப்படிமா இதை விட முடியும்? முடிவு எடுக்கிறதா அவளை அங்க இருந்து துரத்தணும். இதுக்கு மேல சித்தி வீட்டுல அவளுக்கு இடம் கிடையாது. என்னையவே கை நீட்டி அடிச்சிருக்கானா அவளை வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியாது. சரோஜா கொஞ்சம் பொறுமையா இருமா. எந்த முடிவுனாலும் உன் சித்தி எடுக்கட்டும் சரியா? முடிவா முடிவு. அவ அந்த வீட்டுல இருந்தானா அந்த வீட்டு பக்கமே நான் போக மாட்டேன். தங்கச்சிமா தங்கச்சிமா தங்கச்சிமா. என்னக்கா காலங்காத்தால வந்திருக்கிய? காப்பி குடிக்கிறீங்களா? ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும்மா. மிகவும் ஆபத்து. என்னாச்சுக்கா? எதுக்கு ஆபத்துங்கிறிய? அது வந்துமா காலையில சரோஜா போன் போட்டு உடனே வீட்டுக்கு வாங்க ரொம்ப முக்கியமான விஷயம்னு கூப்பிட்டா. யாரு வானரா? அவ எதுக்கு கூப்பிட்டா? போய் கேட்க வேண்டியதானே. போகவே பயமா இருக்குடா. அதான் உன்னைய கூட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சுக்கா? நேற்று சொல்ல சொல்ல கேட்காம சரோஜா என் பேரனியும் அந்த ரூபியும் வீட்டுல தங்கணும்னு சொல்லிட்டா. அதான் விருந்துக்கு கூப்பிட்டாவில்லடா. ஒரு நாள் தங்கிட்டு தான் போகணும்னு சௌந்தர்யாவும் சரோஜாவும் அடம் பிடிச்சிட்டாவ. சரின்னு அவையில தங்க வச்சுட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். அங்க என்ன நடந்துச்சோ எது நடந்துச்சோ தெரியல. காலையில சரோஜா போன் போட்டு வாங்கன்னு சொல்லியா. ஐயோ அப்படின்னு அந்த பிள்ளை யாரையும் பிடிச்சி அடிச்சிருக்குமோ? அப்படிதான் நினைக்க. அநேகமா சௌந்தர்யாவுக்கு தான் அடி விழுந்திருக்கும் போல. ஏன்னா சரோஜா நல்லா தான் பேசுறா. சௌந்தர்யா பேசவே இல்லை. அப்படி இருக்குமோன்னு நினைச்சுக்கிட்டு தான் உன்னைய பார்க்க ஓடி வந்தேன்டா. ஐயோ சௌந்தர்யாவையா பிடிச்சி அடிச்சா? என்னமோ ஏதோ தெரியலடா. என் மருமவ அமுதாக்கும் போன் வந்திருக்கு. அவ போன பேசிட்டு பாத்ரூமுக்குள்ள போனா. நான் குதிச்சு விழுந்து இங்க ஓடி வந்துட்டேன். மாமா தங்கச்சிமா அவ அங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஓடி போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சரிங்கக்கா வாங்க போவோம். ஹலோ அம்மா, இங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. என்னது பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சா? என்னம்மா சொல்ற? நீ ஓயாம இப்படி ப்ராப்ளம் ப்ராப்ளம் சொல்லும்போது எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு ரூபி. என்னாச்சு? மறுபடியும் பாட்டி அடிச்சிட்டியோ? அம்மா பாட்டிக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. சப்போஸ் தெரியாம உங்களை அடிச்சிருந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனா விஷயமே வேற. என்னாச்சு ரூபி? அம்மா அது வந்து நாங்க இங்க விருந்துக்கு வந்திருந்தோம்ல. அதான் அவரோட பெரியம்மா வீட்டுக்கு. ஆமா நேத்து விருந்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அங்க என்னமாச்சு? அம்மா ஒரு நாள் தங்கிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்களா. சரின்னு நானும் இங்க ரூம்ல வந்து படுத்து தூங்கிட்டேன். தூங்கின பிறகு யாரும் எழுப்ப மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு நான் படிய நிம்மதியா படுத்து தூங்கிட்டேம்மா. திடீர்னு பார்த்தா சேகரோட அக்கா இருக்காங்கல்ல சரோஜா அண்ணி, அவங்க என்னை வந்து எழுப்பிட்டாங்கம்மா. நான் எப்பயும் போல தூக்கத்துல முழிச்ச உடனே அவங்களை பிடிச்சி அடிச்சிட்டேன். எதுக்குமா இப்படி செஞ்சா?
வரலன்னு பிரச்சனை பண்ணிடுவாமா. அப்புறம் உன்னை எங்க கூடயே அனுப்பி வச்சாலும் வச்சிருவாவ. நான் வரல ரூபி, நீ எப்படியாவது பேசி சமாளிமா. தூக்கத்துல கனவு கண்டு முடிச்சு அடிச்சிட்டேன்னு சொல்லு. பாட்டிமாக்கு உன் விஷயத்தை பத்தி தெரியும்ல, அவங்கள சப்போர்ட்டுக்கு கூப்பிடு. பேசி சமாளி ரூபிமா. அம்மையால வர முடியாது. அம்மா பாட்டி அந்த வீட்ல இருக்காங்கம்மா, நான் இந்த வீட்ல இருக்கேன். என்னால வெளியே கூட போக முடியல, பயத்துல ரூம்குள்ளே உட்கார்ந்துருக்கேன். நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லம்மா. அண்ணி என்ன பண்ணுவாங்க நினைச்சு முடிச்சே இருக்கேன். பயமா இருக்குமா, வாமா. ஐயோ ரூபி, நீ கட்டி கொடுக்கும் போதே நான் சொன்னேன்ல, சும்மா சும்மா சின்ன சின்ன பிரச்சனைக்குலாம் எங்களை கூடாத, நீ எப்படியா சமாளின்னு. சமாளி ரூபி. ஆனந்தி, ஆனந்தி. ரூபி, சரோஜாவோட மாமியார் வந்திருக்காவ. அவங்களா? அவங்க எதுக்கு அங்க வந்திருக்காங்க? ஐயோ போச்சுமா, அண்ணி அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அவ்வளவுதான், எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். நான் வீட்டுக்கு வர வேண்டியதா. பயமா இருக்குமா, உடனே கிளம்பி வா. ரூபிமா எப்படியா சமாளிமா. நான் இது எதுக்கு வந்திருக்காவன்னு போய் கேக்கேன். அம்மா ஹலோ ஹலோ. ஷோ அம்மா கட் பண்ணிட்டாங்க, இப்ப என்ன பண்றது? வெளியவும் போக முடியல, உள்ளேயும் இருக்க முடியல, பயமா இருக்கு. வெளியே போன கன்ஃபார்மா ஏச்சுடும். எனக்கு இருக்க ப்ராப்ளமும் தெரிஞ்சிடும். அன்னிக்கிட்ட நான் எதுவுமே சொல்லல, பாட்டி எதுவும் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போதுன்னு தெரியல, அண்ணி என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள ஃபோன் பண்ணி அண்ணி மாமியாட்டெல்லாம் சொல்லிட்டாங்க போல இருக்கே. ஷோ பிரச்சனை பெருசாக போகுது. ஏக்கா என்னக்கா? ஆனந்தி விஷயம் தெரியுமா? மாவ மாட்டிக்கிட்டாலாமே. ஆமாக்கா, இப்பதான் ரூபி ஃபோன் போட்டா. உங்க மருமவள அடிச்சிட்டாலாமேக்கா. ரூபி சொன்னாலோ? ஆமாக்கா ரூபி சொன்னா. ஏன் மருமவள இப்பதான் ஃபோன் போட்டு எனக்கு சொன்னா? ராத்திரி உன் மவள போய் எழுப்பிருப்பா போல. அவ அடிச்சிட்டாளாம். என்ன பொண்ணு பாத்தியே, இந்த மாதிரி இருக்கா அப்படி இப்படின்னு சத்தம் போடியா? ஐயோ, பின்ன ஒரு மைனியாகாரிய பிடிச்சி அடிச்சிருக்கா, சும்மா இருப்பாளா? கோவத்துல தாச்சு பூச்சின்னு கத்தியா? ஓ மாவட்ட நீ சொல்லி வைக்க கூடாதா? ஏக்கா சொன்னா சரியாகிற விஷயமா இது? அவளுக்கு பிரச்சனை இருக்குல்லக்கா, உங்களுக்கே தெரியும்ல. தெரியும் தெரியும், நானும் வாங்கியிருக்கேனே. வாங்கினாதானே அதோட வலி வேதனை என்னன்னு தெரியும். ஆமாக்கா, அப்படிதான் அவளையும் பிடிச்சி அடிச்சிருப்பாளா இருக்கும். நீ சாதாரணமா சொல்லிட்டா என் மார்மம் வானத்துக்கு பூமிக்கெல்லாம் குதிக்க. அவ அடிச்சிட்டா அவளை அப்படி பண்ணிடுறா இப்படி பண்ணிடுறா, அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வா ஆனந்தி, போய் என்ன ஏதுன்னு கேப்போம். ஏக்கா நானா? என்ன நீயாங்க? நீ தானே பெத்தவா, நீயும் புருஷனும் தான் வரணும். ஏக்கா வேலை விஷயமா என் புருஷன் வெளியூருக்கு போயிருக்காவுக்கா, வரதுக்கு 2 நாள் ஆகும். நானும் அவிய கூடயே வெளியூருக்கு போயிட்டேன். நீங்க கொஞ்சம் போய் சொல்லி சமாளிக்கிறீங்களா? 2 நாள் கழிச்சு நாங்க வந்து பாக்குறோம்க்கா. அதுக்குள்ள சரோஜா மனசு கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். என் பிள்ளைய வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்க மாட்டாளா? இல்ல ஆனந்தி, அதெல்லாம் சரி வராது. அப்படி போய் சொன்னா நம்ம நாடகம் போடியன்னு நினைச்சுக்கிடுவாவே. ஏக்கா நிஜமா தாங்க சொல்லி, என் புருஷன் வெளியூருக்கு தாங்க போயிருக்காவே. வரதுக்கு 2 நாள் ஆகும்க்கா. சரி அப்ப நம்ம போயிட்டு உன் புருஷன் வெளியூருக்கு போயிருக்காவேன்னு சொல்லிடுவோம். வா. ஏக்கா நானா? நீங்க போய் சொல்லுங்கக்கா, நானும் சேர்ந்து போயிட்டேன்னு சொல்லுங்களா? அது சரி வராது ஆனந்தி, அவளுக்கு சந்தேகம் வந்துடும். நம்ம வேணும்னே இந்த மாதிரி பிள்ளையாவிய தலையில கட்டி வச்சுட்டோன்னு நினைச்சுக்கிடுவாவே. இப்ப வரைக்கும் என் மருமவளுக்கு உன் மகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்கிற விஷயம் தெரியலன்னு நினைக்கேன். திமிரை எடுத்து அடிச்சு விட்டா அப்படிங்கிற மாதிரி தான் பேசியா. நம்ம போய் எதையாவது சொல்லி எடுத்து சமாளிச்சு விட்டுட்டு வந்துடலாம். வா. இல்லக்கா எனக்கு பயமா இருக்கே. நீங்க தானே 1 லட்சம் ரூபாய் தான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க, நீங்களே பார்த்து பேசுங்கக்கா. ஆமா, நீயும் புருஷனும் 1 லட்சம் ரூபாய் தந்தியல, 50,000 தான் தந்திய. மீதியா பிரச்சனை வராம இருக்கட்டும் தாரேன்னு சொன்னீங்க. ஏக்கா அதான் பிரச்சனை வந்துட்டுல, சமாளிங்க, நாங்க பிறகு தாரோம். இங்க பாரு ஆனந்தி, நியாயப்படி நீ முழுசா ரூபா தரையில. உனக்காக இந்த விஷயத்துல வந்து நான் பேசவே வரக்கூடாது. இருந்தாலும் பழகின பழக்கத்துக்காக தான் வாரேன். ஏக்கா நீங்க இது எந்த பிரச்சனை எல்லாம் பேசி முடிங்கக்கா, நான் பேசின படத்தை தந்துருவேன். சரி
விழுந்துட்டாளா